நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் எங்களுடைய ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல் ஞானிகளாக இப்புவியிலே நடமாடி நல்ல வழியினை காட்டிய நன்னெறியினை காட்டிய அத்தனை குருமார்களுடைய திருப்பாதங்களையும் உள்ளத்திலே நினைந்து பணிந்து ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக இந்த ஓம் தொலைக்காட்சி ஊடாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சைவத்தமிழ் நண்பர்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்கின்ற ஒரு நிகழ்வாக நிறைய ஆன்மீக விடயங்களை இத்தொலைக்காட்சியூடாக கண்டு கொண்டிருக்கின்ற சிவனேய செல்வர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே பணிந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக சிவபுராணம் என்கின்ற அரிய ஒரு இயல் தமிழாகிய திருவாசகத்திலே சிவபுராணத்தின் கண் விளங்குகின்ற சைவ சித்தாந்த சிந்தனைகள் என்கின்ற ஒரு அரிய சிந்தனையை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த நல்ல நாளிலே அதன் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே இவ்வாறு சிந்தித்து எங்களுக்கு பெருமான் ஒரு அரசன், ஒரு நாட்டுக்கு அரசன் எவ்வளவு முக்கியமோ அந்த மன்னன் அந்த நாட்டை எவ்வாறு பாதுகாப்பானோ அதுபோல அகில உலகங்களையும் காக்கக்கூடிய அரசனாக எங்களுக்கு விளங்கக்கூடிய பெருமான் எங்களுக்கு ஒரு அரசனாக காவலனாக பேரொளி பொருந்தியவனாக இருந்து எங்களை கண்ணையுமே காப்பது போல அந்தந்த காலம் வருகின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் கொடுத்து நல்லபடியாக எங்களை காத்து ரட்சித்து எங்களை பேணி வளர்க்கின்றான் என்கின்ற ஒரு தெய்வீக சிந்தனையை நாங்கள் விதைத்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் இந்த ஆன்மாக்களிடத்திலே ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அவர்களை வளர்க்கும் பொருட்டு பெருமான் தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்து அந்தந்த ஆன்மாவின் பக்குவ நிலைக்கேற்ப வளர்த்து வருகின்ற காலத்தில் அடுத்ததாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே சிவபுராணத்தில் பதிவு செய்கின்ற வரி மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். அப்படி என்றால் இந்த உலகிலே வாழ்கின்ற மக்கள் ஆன்மாக்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தன்மை, அனுபூதி ஞானம், பக்குவ நிலை, ஒழுக்க நிலை என்பவற்றுக்கு இடையிலே நிறைய வேறுபாடுகளோடு இருக்கிற காரணத்தினாலே தான் அவர்களுடைய செயல், சொல், கருவி கரணங்களால் ஆற்றப்படுகின்ற அந்த தொழில்கள் எல்லாமே வேறுபட்ட தன்மையுடையனவாகவும் வெவ்வேறு குணமுடையனவாகவும் அவர் தத்தம் இயல்பு நிலைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த ஆன்மாக்களினுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப இந்த ஆன்மாக்கள் கொண்டிருக்கக்கூடிய பக்குவ நிலைக்கேற்ப இந்த ஆன்மாக்கள் தாங்கள் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவார்கள். கடந்த பதிவுகளிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன், தெய்வங்கள் பல, ஆனால் கடவுள் ஒன்று. எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பரம்பொருள், அதனால் கடவுள். தெய்வங்களும் அந்த கடவுளுக்கு உட்பட்டவர்கள் தான். அப்ப அந்த வகையிலே இப்ப இந்த பூவுலகத்திலே பிறந்து ஒவ்வொரு உலகங்களிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீவராசிகள் தத்தம் குணங்களுக்கும் இயல்புகளுக்கும் ஆன்ம அறிவுக்கும் ஏற்ற வகையில அந்த பிறவி காலத்தில தாங்கள் விரும்பிய தெய்வங்களை வழிபடுவார்கள்.
இதை நாங்கள் நல்ல ஆழமாக எங்களுடைய மானுட வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். எல்லோரும் அடுத்த அடுப்பில் சொல்லுவார்கள், நாங்கள் சைவர்கள், சிவத்தையே பரம்பொருளாக கொண்ட நாங்கள் வேறு தெய்வங்களை வழிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்படி கூறுபவர்களுக்கு நான் கூறுகின்ற ஒரு விளக்கத்துக்கு விடை கிடைத்தது போல இருந்தது இந்த திருவாசக ஆராய்ச்சி உரை சம்பந்தமாக தேடிக்கொண்டு போகின்ற பொழுது பெரிய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். எப்படி என்றால், மிகச்சரியாக அவர்களுடைய அந்த உரை இருப்பதை என்னுடைய எண்ணப்பாட்டுக்கு சரியாக இருந்ததை இட்டு நான் ஆனந்தம் அடைந்தேன். ஏனென்றால் உண்மையிலே ஒரு ஆன்மாவினுடைய பக்குவம் என்னவோ அந்த நிலைக்கேற்பதான் அது தெய்வத்தையும் கடவுளையும் வேறு பிரித்து அறிய முடியும். ஒரு பிறந்த குழந்தைக்கு மெய்கண்டாருக்கு 2 வயதிலேயே ஞானத்தை அதாவது உபதேசித்தால் அந்த குழந்தை அந்த நிலையினை அடைகின்ற பக்குவத்தோடு கருவிலே திருவுரையாராக பிறந்தது. அதனாலே அது ஞான குழந்தை. சந்தானாசிரியர் மரபிலே பரஞ்சோதி மாமுனிகளால 2 வயதிலே உபதேசம் பெற்று அந்த குழந்தை வந்ததென்றால் நாங்களும் அப்படி வந்து விடலாம் என்று எண்ணுவது தவறு. திருஞான சம்பந்தர் உமையம்மையாரிடத்திலே பொற்கிண்ணத்து அடிசில் உண்டார், புத்தகங்களிலே நாங்கள் பால் உண்டார் என்று சொல்லி இந்த 2 பெரும் அறிஞர்கள் புலவர்களிடையே கூட இது சம்பந்தமான சர்ச்சைகள் ஆராய்ச்சிகள் இன்று வரைக்கும் இருக்கின்றன. பாலை உண்டாரா அடிசில் உண்டாரா என்று. பெரிய புராணத்திலே சேக்கிழார் பதிவு செய்கின்ற பொழுது பொற்கிண்ணத்து அடிசில், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் என்று குறிப்பிடுவார். அங்கே அமுதை குறிப்பிடுவார். இங்கே பொற்கிண்ணத்திலே பாலை கொடுத்தார் என்று சொல்லி உரையாசிரியர்கள் எழுதியும் இருக்கின்றார்கள். அவையெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள இருக்கின்றவையாக இருக்கட்டும். நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டிய, திருவாசகத்தோடு ஒப்பிட்டு சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், திருஞான சம்பந்தர் முற்பிறப்பு தவமுடையவராக சிவஞானம் சித்திக்க பெற்றவராக இப்பூவுலகிலே வந்து பிறந்த காரணத்தினாலே அந்த அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது ஒரு அற்புதமாக இறைவன் செயலாலே இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்ட அந்த நாங்களும் சாதாரண மானுட உயிர்களும் இறைவனாலே தான் தோற்றுவிக்கப்படுகிறோம். அற்புதம் படைக்கின்ற அருளாளர்களும் இறைவனாலே தான் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஞான நிலைக்கும் அவர்களுடைய முற்பிறவி தவத்துக்கும் ஏற்ப அவர்களுக்கு ஞானம் எந்த வயதிலே கிட்ட வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுள்ளம். ஆகவே தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான வேறுபாட்டை எங்களுடைய மக்கள் அறிய வேண்டுமானால் அந்த பக்குவ நிலையை அவர்கள் எட்டியிருக்க வேண்டும். இதற்கு சாதி குலம் மதம் பேதம் எதுவும் கிடையாது. எந்த உயிருக்கு எந்த காலத்தில் எது நிகழும் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்போ ஒருவர் அந்த நிலையை அடைந்து விட்டார் அல்லது அடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறார், அதை புரிந்து கொண்டிருக்கிறார், அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை போலவே எல்லோரும் நாங்கள் உடனடியாகவே மாறிவிட வேண்டும் என்று மக்களை நாங்கள் திணிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அடிப்படையாக சிறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே போய் இதையெல்லாம் நீங்கள் வணங்கக்கூடாது, பரம்பொருள் சிவனை மட்டுமே நீங்க வணங்க வேண்டும், மற்றவையெல்லாம் தெய்வம் அல்ல, அவை பிறக்கும் இறக்கும் வேதனை செய்யும், அவை அழியக்கூடியன என்று சொன்னால் அந்த ஊனுடம்பை பற்றியுள்ள அங்கே குடியிருக்கக்கூடிய அந்த உயிரின் கண் விளங்கக்கூடிய அறிவானது அவர்களுக்கு விளக்கமற்றதாகவே இருக்கும். காரணம், அந்த ஆன்ம அறிவு அங்கு போதாததாக இருக்கும். அந்த நிலையில போய் அந்த பக்குவம் அடையாத நிலையில அதை விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில இருக்கிற ஆன்மாவுக்கு போய் நாங்கள் அதை சொன்னால் அவர்களால் இலகுவாக அதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ அதை ஏற்று பின்பற்றவோ முடியாத ஒரு நிலையில நின்று இடர்படுவார்கள். இதனாலேதான் ஒரு சைவ, இப்ப எல்லோரும் சொல்லுவார்கள்
கிறிஸ்தவனாக பிறந்து விட்டால் அவர்கள் பிறந்த உடனேயே ஞானஸ்நானத்தை செய்கிறார்கள். வேறு ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்கள் தங்கள் கடமையை செய்கிறார்கள். எங்களுடைய மதத்திலே பிறந்தவர்கள், எங்களுடைய சைவ பிள்ளைகள், சைவ மதத்திலே பிறந்தவர்கள் தீட்சை வைப்பதற்கு பின்னிற்கிறார்கள் என்று. ஆனால் மறைஞான சம்பந்தர் மற்றது சைவ சமய நெறியிலே அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், தீக்கையை ஒருவனுக்கு நாங்கள் வழங்குவதாக இருந்தால் அவனுக்கு அந்த பக்குவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு கொடுக்கலாம். இந்த தீக்கையை நாங்கள் வழங்க முடியும் என்று தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய சைவ சமய நெறிக்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையிலான பாரிய வித்தியாசமான ஒரு ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். இங்கே இந்த மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்கின்றதோடு ஏன் இவற்றையெல்லாம் தொடர்பு படுத்துகிறேன் என்றால், பெருமான் இந்த உயிரின் அறிவு நிலைக்கு ஏற்ப, அந்த ஆன்ம பக்குவ நிலைக்கு ஏற்பதான் அவன் அருள் செய்வான் என்பதை மாணிக்க வாசகர் இந்த ஒரு அடியிலேயே மிக அழகாக ஆழமாக எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதாவது உயிர்கள், இந்த பூவுலகத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் தங்களுடைய பக்குவ நிலைக்கேற்ப கிராமிய தெய்வங்களை எல்லாம் வழிபடுவார்கள். அந்த கிராமிய தெய்வங்களை வழிபடுவதனாலே எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு அடிக்க வருவார்கள். இன்றைக்கும் பல இடங்களிலே கிராமிய வழிபாட்டிலே ஆடு வெட்டுதல், கோழி வெட்டுதல், பலி கொடுத்தல் என்று எத்தனையோ விடயங்கள் நடக்கின்றன. இதை நாங்கள் சிறுவயது பராயத்திலே இருக்கின்ற பொழுது எங்கள்கிட்ட சொன்னாலும் நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு நிலையை தாண்டி கற்று அறிந்து நூல்களை ஆராய்ந்து மெய்ப்பொருளை பற்றிய தேடல் பற்றிய கல்வியை, அந்த ஆன்மீக ரீதியான அந்த ஞான கல்வியை தேடி செல்கின்ற பொழுது அந்த அங்கே கிடைக்கின்ற அனுபவத்தின் ஊடாக அந்த மெய்யறிவு கைவரப்படுகின்ற பொழுதுதான் இவையெல்லாம் வீண் செயல்கள் என்பது அந்த ஆன்மாவுக்கு புரியும். அப்பொழுது படிப்படியாக அந்த ஆன்மாவானது அந்த செயலை கைவிட்டு மெய்யான ஞான தேடலை நோக்கி அது பயணித்துக் கொண்டு செல்லும். அப்பொழுதுதான் கடவுள் யார், ஆரை நாங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த மெய்ஞான அறிவிலே அந்த ஆன்மா லஜிக்கும். அதைத்தான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்றார். எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது என்று யாரும் கூறக்கூடாது, கூறவும் இல்லை. ஆனால் சிறு தெய்வங்களை சென்று நாம் சிறு தெய்வம் சேரோம் அல்லோம் ஒட்டோம் என்று சொல்லி எல்லாம் நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள். மாணிக்க வாசகரும் கூறியிருக்கிறார். அப்ப இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை ஏன் வழிபட வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் ஒரு கருவிலே பிறந்து இறந்து எங்களைப் போல, மானுடர்களைப் போல பிறந்து இறக்கக்கூடிய தன்மையிலே அவதாரம் செய்தவர்கள். ஆனால் அவர்களை இகழ்தல் செய்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த தெய்வங்களால் ஆற்றக்கூடிய செயல்கள், கைங்கரியங்கள், அவர்களுடைய தவ வலிமை, அவர்களுடைய முற்பிறப்பு தவத்துக்கு ஈடாக எங்களால் செயற்பட முடியாது. அந்த தவநிலைக்கு கூட நாங்கள் கிட்ட நெருங்க முடியாதவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய தவ தியானங்களினாலே, உதாரணத்துக்கு இங்கே ஒரு விடயத்தை அடியேன் குறிப்பிட வேண்டும். எல்லோரும் இந்த சைவம் சைவம் என்பது பற்றி பேசுகின்றவர்கள் சொல்லுவார்கள், நாராயணனை கும்பிடக்கூடாது என்று. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுகின்ற பொழுது சொல்லுவார், அண்டாக்குள்ளதான் குண்டா அடங்குமே தவிர குண்டாக்குள்ள அண்டா ஒரு நாளும் அடங்காதுண்டு. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவன் ஒரு நாளும் சண்டைக்கு போக மாட்டான் என்று சொல்லி அற்புதமாக சொல்லுவார்.
காரணம் என்னவென்றால் அந்த பரம்பொருளாகிய ஈசனுக்குள்ளேயேதான் அந்த நாராயணன் அடங்கி இருக்கின்றார். அந்த நாராயணனை வழிபடுவதனால அவர்கள் தவறானவர்கள் என்றோ அல்லது சைவத்துக்கு எதிரானவர்கள் என்பது கருத்தல்ல. அங்கே அவர்களுக்கு ஒரு ஆன்ம அறிவு முதிர்ச்சி அனுபவம் வருகின்ற பொழுது, சிவானுபவத்தை அனுபவிக்கின்ற ஒரு பேரானந்தத்தை திளைக்கின்ற ஒரு பக்குவ நிலை வருகின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே அந்த நிலையில இருந்து விடுத்து சிவபெருமானையே தஞ்சம் என்று அடைந்து அந்த முழு உறுதியோடு அங்கே நின்று செயற்படுவார்கள். இங்க நாங்க சிந்திக்க வேண்டிய விடயம், நாராயணனால் இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றக்கூடிய அல்லது ஆற்றப்பட்ட செயல்கள் அனைத்தையும் அவரை வழிபடக்கூடாது என்று சொல்கின்ற நம் அடியவர்களால் ஆற்ற முடியுமா என்று ஒரு கணம் நாங்கள் சிந்தித்தோமே ஆனால் இந்த சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். அதைதான் மாணிக்க வாசகர் இங்கே மிக அற்புதமாக சொல்லுகிறார். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த பூமியின் கண் அவதரிக்கப்பட்ட இந்த உயிரினங்களின் அறிவு நிலைக்கும் ஆன்ம பக்குவத்துக்கும் ஏற்ப பெருமான் வந்து அருள் செய்வானே என்பதை வெவ்வேறு நிலையில வந்து அருள் செய்வான். ஆன்மாக்களை சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று எங்களுடைய சைவ சித்தாந்தம் சொல்லும். விஞ்ஞானகலருக்கு வந்து பெருமான் வெளிப்பட்டு தோன்ற தேவையில்லை. உள்நின்று உணர்த்த அவர்கள் தாமாக உணர்ந்து அங்கே இறைவன் திருவருள் வழியில நின்று செயற்பட்டு கர்மங்களை ஆற்றுவார்கள். உதாரணத்துக்கு நாயன்மார்கள், சேக்கிழார் பெருமான், பெரிய புராணம் என்கின்ற மாக்கதையை தந்த சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு புராண முடிவிலையும் அவர் கூறுகின்ற பொழுது பெருமான் உணர்த்திய வழி ஒவ்வொரு நாயன்மார்களும் இறைவன் எவ்வாறு அவர்களுக்குள்ளே நின்று உணர்த்த அவர்கள் அதனை செய்தார்கள் என்பதை குறிப்பிடுவார்கள். அதுபோல விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்ம வர்க்கத்துக்கு பெருமான் உள் நின்று உணர்த்துவான். வெளிப்பட்டு தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதீத பக்குவமடைந்த ஆன்மாக்கள். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். சரி, இப்ப நாங்க விஞ்ஞானகலருக்கு உள்நின்று உணர்த்திய பெருமான் பிரளயாகலருக்கு என்ன செய்வார் என்றால், கண்டம் கரையோடு தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்டி வந்து அங்கே பெருமான் அருள் செய்வான். சாதாரண ஒரு மனிதனுக்கு முன்னால உண்மையிலேயே பெருமான் வந்து நின்றால் அவன் நம்புவான் என்று நினைக்கிறீங்களா? வேடம் அரோர்தன் வேடம் போட்டுக்கொண்டு வந்து நிற்கிறான் என்று சொல்லி நினைச்சிடுவான். காலில் விழுந்து கூட கும்பிட மாட்டான். அப்படியான மக்கள் தான் நாங்கள் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிர்ச்சி அடைந்திடுவான். என பார்வையன மாக்களை பற்றி பிடித்து அவர்களுக்கு அருள் செய்வதென்று திருவருட்பயனிலே சொல்லுவார்கள். திருவருட்பயன் பாடல், அதாவது மானை வேட்டையாட சென்று பற்றி எப்படி தந்திரமான முறையில பற்றி பிடித்து கொள்ளுவது போல இந்த இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக, அறிவு விளக்கம் செய்வதற்காக பெருமான் தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு வந்து இந்த சகல வர்க்கத்தினருக்கு அருள் செய்ய வருவான். அப்ப விஞ்ஞானகலரும் பிரளயாகலரும் ஒரு ஓரளவுக்கு அங்காலே இந்த சகலர் நிலையை கடந்த நிலையில இருக்கக்கூடிய பக்குவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பக்குவர் அபக்குவர் என்கின்ற நிலையில நாங்கள் எல்லோருமே அபக்குவர்களாகத்தான் இருக்கிறோம். இருந்து கொண்டு நம்மை நாமே பெருசாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் பக்குவர்கள் பக்குவர்கள் என்று. ஆனா எங்கள் எல்லோரிடத்திலேயுமே குறைகளும் இருக்கின்றன, நிறைகளும் இருக்கின்றன. அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் எங்களுடைய ஆன்ம அறிவுக்கு ஏற்ப பெருமான் வேறு வேறு வடிவம் தாங்கி வந்து
எங்களுக்கு வேண்டியதை வேண்டிய காலத்திலே அருள் செய்கிறான் என்கின்ற அற்புதமான செய்தியைத்தான் இந்த ஒற்றை வரியிலே மிக அற்புதமாக மணிவாசகர் பதிவு செய்திருக்கின்றார். இப்படியாக இந்த அற்புதமான ஆன்ம அறிவுக்கு ஏற்ப இறைவன் அருள் செய்வான். ஆகவே ஆன்மாக்கள் சிறு தெய்வங்களை படிப்படியாக வழிபட்டு அவர்கள் ஒரு பக்குவ நிலை அடைந்து, இல்லை இதைவிட இது மேலானது இது மேலானது என்று உணர்ந்து, ஈற்றில் பரம்பொருளாகிய ஈசனே மெய்ப்பொருள் அவனே எல்லோருக்கும் முதல்வன், நாங்கள் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார் என்பதற்கு இணங்க அவர்கள் மெய்ஞான பொருளை உணர்ந்து தங்களுடைய வாழ்விலே என்றைக்கோ இந்த பிறவியிலேயோ அடுத்த பிறவியிலேயோ உணரப் பெருமான் நிச்சயம் திருவருள் புரிவான் என்கின்ற இந்த நல்ல செய்தியை இன்றைக்கு பேச கிடைத்தமைக்கு இறையருளுக்கு நன்றி கூறி, இந்த அரியதொரு செய்தியோடு இன்றைய இந்த நல்ல நாளிலே உங்களோடு சிந்திக்க கிடைத்தமைக்கு கேட்டு மகிழ்ந்த உங்கள் எல்லோருடைய திருப்பாதங்களையும் பணிந்து அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதே எங்கும் நிலவியுலகலாம். திருச்சிற்றம்பலம்.